நீங்கள் உங்கள் கைகளின் வழியாக உங்கள் அபூர்வ கைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். பவர் ஆஃப் யுவர் ஹேண்ட். பரோட்டா பண்ண போகிறோம், டிஸ்பிளே மட்டும் காட்ட போகிறேன். ஏன்னா தவாலாம் இங்கே எடுத்துகிட்டு வரல. ஸோ உங்கள் கைகள் வந்து அந்த பரோட்டாவோட விளையாட. ஆமாம், நான் நினச்சேன் இதுக்கு பயங்கர கைத்தட்டு இருக்குன்னு. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. வாங்க விளையாடுவோம். கொண்டாப்பா பரோட்டா கொண்டா. ஓகே, எல்லாரும் ரெடியா? இப்போ நம்ம பரோட்டா செய்கிறதெல்லாம் தாண்டி கோ ஃபார் டான்ஸ். என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் தான். டான்ஸ் ஆடணும்னா கூட வரலாம். இதோ வந்துட்டேன். பரோட்டாவோடு விளையாடும் கைகள். ஆமாம், சாங் போடுங்க சார். ஆரம்பிக்கலாங்களா? லாஸ்ட் ஒரு வருஷமா நிறைய ப்ரோக்ராம் விஜய் டிவியில் பார்ப்பேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு வாட்டி பைக்கு தூக்குனா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணேன். அது நேச்சுரலாகவே இன்னைக்கு நடக்குது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே ஒன் சைடு பைக்ல உட்கார்றதுனா எனக்கு பயம். ஆனா அந்த பைக்கே ஒரு தூக்கி இருக்காருன்னும் போது பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. தேங்க் யூ. என்னோட பேரு தலைகீழா புஷ் பண்ணி போய் சார். தலைகீழா புஷ் அப் பண்ணுவீங்களா? ஆச்சரியமா இருக்குங்கண்ணா. எனக்கு ஆச்சரியம்னா வாங்க. யாராவது ட்ரை பண்றீங்களா தம்பி? நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்திருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். ட்ரை பண்ணி பாருங்க. எது ஈஸியா இருக்கோ அதை சொல்லி. நான் சொல்லி தரேன். வேற ஏதோ பிளான் பண்றேன். நல்லா ஃபுல்லா படுத்துரு. இது வச்சுட்டு நல்லா கைக்கு வச்சு. இதான் ஈஸி. நக்கல்யா அவனுக்கு. உன்னை பார்த்துட்டு வந்து இருக்கிறது ஈஸி தான். அபூர்வ கைகள் கொண்டவர். வாங்க, என்ன ரெடியா வந்துட்டீங்களே நீங்களே? தலைகீழ ரன்னிங். தலைகீழ ஓடுவீங்களா? ஓடுவேன். ஊட்டியில் இருக்கும்போது முதுகெலும்பு ஆக்சிடென்ட்ல உடைஞ்சு போச்சு. அப்ப அதோட எப்படி தலைகீழ நடக்குறீங்க? ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியிலையும் சாதனை பண்ணணும். உன் விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். நிதானமா பாத்துங்க. ஃப்ளோர் ஒரு தடவை பாத்துங்க. பாத்துடலாம். ஓகே. நீங்க கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு காட்டு விளையாடுறேன். ஆனா அவ்வளவு தூரம் நடந்து போக முடியாது. இங்கே நடங்க. ஆப்போசிட்ல கழுத புலி கூண்டு இருக்கும், அதுகிட்ட சொன்னேன்னா சிரிக்கும். ரொம்ப பிரமாதம். உங்களுடைய அபூர்வ கைகள் செய்யும் அபூர்வம் என்ன? ஸ்டாண்டிங்ல நின்னுட்டு அவங்க என்ன புஷ் பண்ணலாம், என்ன புல் பண்ணலாம். உங்க கையை வச்சு உங்களை தள்ள முடியாது. ஓகே, பலசாலியா நீங்களே சூஸ் பண்ணுங்க. எனிபடி யாரெல்லாம் பலசாலி? நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. ட்ரை பண்றா. வாங்க லின்சி. ஒரு சுறவழி கிளம்பியதே. சபாஷ், சரியான போட்டு. தோட்டம்லாம் நிக்குதுடா. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. நான் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் 12 இயர்ஸா இருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. எல்லாரோட பெண்களோட கையும் ரொம்ப ரொம்ப அற்புதம் பண்ணுன்றதா என்னோட கான்செப்ட். ரொம்ப பிரமாதம். பாறை வந்து நம்ம உடம்பு மேல வச்சு உடைக்கலாம். ஐ மீன் ஹேமர் வச்சு உடைக்கலாம்னு பிளான் பண்ணோம். யாரும் பண்ணாத பண்ணணுக்காக 1000 kg ராக் என் மேல வைங்க, உடைங்க. 1000 kg ராக்கையா? ஆமா சார். 2022 வந்து விமென்ஸ் டேக்கு பண்றத பண்ணேன். டோட்டல் வெயிட் பாத்தீங்கன்னா 1100 இருந்தது. அது வந்து வித்தின் 3 மினிட்ஸ்ல பிரேக் பண்ணிட்டாங்க.
அடேங்கப்பா. இங்க பாறையெல்லாம் வச்சு உடைக்க போறது இல்ல. இங்க என்ன பண்ண போறீங்க உங்க கையில டைல்ஸ் வச்சு? உடைச்சு கிடைக்கிற சார். டைல்ஸ். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இங்க யாரெல்லாம் கராத்தே பிளாக் பெல்ட், கிரீன் பெல்ட்? யாரெல்லாம் வந்து மென்டலி ஐ மோஸ்ட் ஸ்ட்ராங் சொல்லுங்க. 5 minutes I will give you practice, you can break it. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஒன்னாகாது ராசி. ப்ராப்ளமே வந்து எனக்கு ஆயிடுமோ கிழிஞ்சிருமோ பண்ணா என்ன 2 நாள் 3 நாள் அள்ளி இருக்கும் போயிடும்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. இருந்தீங்கன்னா உடையாது. என்னை விட ஸ்ட்ராங்கான பொண்ணு யாரும் இல்ல நினைச்சீங்கன்னா you can hit. நீங்க எதுவுமே பண்ண வேணாம்க்கா. நீங்க பேசிட்டு இருக்கதே ஒரு மாதிரி பயங்கர வைப்ரேஷனா மோட்டிவேட் ஆகுது. தேங்க்ஸ்ப்பா. இவர்களுடைய அபூர்வ கைகள்ல எது ரொம்ப உங்களை ஆச்சரியப்படுத்தியது? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சூப்பரா பண்ணாங்க சார். ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல். அதுலயும் அக்கா அவங்க இருக்கிறத பார்த்தா அவங்க பேசுவாங்களான்னு கூட நான் ஃபர்ஸ்ட் டவுட்டா தான் இருந்தேன். உங்களுக்கு அவங்க நல்லா பேசுவாங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு? நான் சாந்தமா பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா போல்டா பேசினாங்களே அது சொல்ல. பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஆனா அவங்க பேசுறதும் சூப்பரா பேசினாங்க. அவங்க அந்த ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆட்டிடியூட் அவங்க பாடி சேஞ்ச் ஆச்சு. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நானும் கூட யோசிச்சேன் பண்ண முடியாது கை கீறிடும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கொடுத்த மோட்டிவேஷன்லயே பண்ண முடியாதுன்னு நினைச்சவங்க கூட பண்ணிட்டாங்க. அவங்க பக்கத்துல இருந்து முடியும் சொல்லி இந்த கேர்ள் கூட உடைச்சிட்டாங்க. சோ அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நீங்க ரொம்ப போகறீங்க. கையில நடந்தாங்க இல்லையா அவர்கிட்ட தான் தலை பேசுறோம். யாரு கையில தலையில் நடந்தவரா? அவர் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணேன்னு சொன்னாரு. திரும்பவும் எப்படி வந்து அவர் அதே பேஷனோட ஒரு விஷயம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாரு. ஜெனரலா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பர்சியூ பண்ணிட்டே இருக்கோம்னா அப்போ அந்த எனர்ஜி பேஷன் எல்லாமே இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு வெறுப்பு வரும் இல்லையா. வீட்டுல மனைவிக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் படிக்க வைக்கிறது கூட எனக்கு அந்த கஷ்டங்கள் இருந்துச்சு. ஒரு 1.5 வருஷமா நான் வந்து பெட்டில் தான் இருந்தேன். என்னோட பணி போனது ஒரு பெரிய ஒரு கவலை. சரி முதுகு தான் முறிஞ்சாலும் காலு தான் நடக்க முடியல, கையால நடந்து நம்ம சாதனை பண்ணி காட்டலாம். என்னுடைய ஒரே ஒரு கற்றக்கரை 40 ஆண்டுகளாக தலைகீழ நடப்பது மட்டும்தான். மீண்டும் அதுல இருந்து பயிற்சி கடுமையாக எடுத்து மீண்டும் அதிலிருந்து நான் அப்படி ரிலீஸ் ஆகி வந்தேன். சத்தியம் பாரியா சாரே, நீங்க ரியல் கேப்டன் சாரே. நீங்க உங்களுக்கு சவால் விடலாம், சும்மா ஜாலியா கூட இருக்கலாம். நான் செய்யற இதை உங்களால செய்ய முடியுமா அப்படின்னு ஏதாவது நீங்க சவால் வைங்க, அவங்க ட்ரை பண்ணலாம் பார்ப்போம். அதை விட வரேன்னா ஒன்று எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து சவால் விக்கிறேன். விசித்திரமா வணக்கம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. கிளாப் பண்ணணும் ஈஸியா. ஐயா ட்ரை பண்ணுவோமா கராத்தே மாஸ்டர்? அதே டயலாக் நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். வேற என்ன இருக்கும் கை தட்டுதல் தவிர? வாயை மூடுறது. ஐயோ அண்ணன் நீங்க ஒண்ணு போனா 2 கையும் பின்னால மட்டும் கொண்டு போங்கண்ணே. கன்னியாகுமரியில நம்ம வந்திருக்கிறோம். 240 கிலோ தூக்குனா கடைசியில வணக்கம் வைக்க முடியாம போயிருச்சானே. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ